வெல்கம் டு சூர்யா அகாடமி. திஸ் இஸ் அன்சார் அஹமத். ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா போன பார்ட்டில் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து ஒரு பார்ட் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ பிட்யூட்டரி வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து பிட்யூட்டரி வந்து ரெண்டு பகுதியை பிரிச்சுருந்தோம். மேல் பகுதி கீழ்ப்பகுதி அடினோ ஹைப்போஃபைசிஸ், கீழ்ப்பகுதி வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ன்னு பிரித்தோம். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்மோன்ஸ் ஆஃப் அடினோ ஹைப்போஃபைசிஸ். நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டுடைய இந்த மேல் பகுதியிலேயே ஆன்டிரியர் லோப் இவங்க செக்ரெட் பண்ணுற ஹார்மோன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரியுடைய மேல் பகுதி என்ன ஹார்மோனை செக்ரெட் பண்றாங்க? முதலாக எஸ்டிஹெச்னு சொல்ற சொமேட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன். இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொமேட்டோட்ரோபின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு சொமேட்டோட்ரோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இது பாத்தீங்கன்னா பெப்டைடு டைப் ஆஃப் ஹார்மோன். நம்ம ஹார்மோனுடைய கிளாஸஸ் பார்த்தோம்னா இது என்ன டைப் ஆஃப் கிளாஸ் அப்படின்னா பெப்டைடு வகையான ஹார்மோன். ஏன்னா பெப்டைடு வகையான ஹார்மோன் பிட்யூட்டரியுடைய மேல் பகுதி செக்ரெட் பண்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் வராங்க, அதுல இந்த ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா எங்கிருந்து ஸ்டிமுலேட் பண்ணப்படுதுன்னா நம்மளுடைய பெருமூளையில ஹைபோதலாமஸ் இருக்காங்க. ஹைபோதலாமஸ் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்றாங்க, அதுக்கு பேரு GHRH அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். GHRHனா growth ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் அர்த்தம். அதாவது வளர்ச்சி ஹார்மோனை வெளியிடும் ஹார்மோன். ஹைபோதலாமஸ் வந்து வெளிவந்து இந்த ஹார்மோன் நம்ம உடல்ல STH அப்படின்னு சொல்ற சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோனை ரிலீஸ் பண்றாங்க. இந்த சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் தான் நம்ம உடல்ல வளர்ச்சியை நிர்ணயித்தல், கான்ட்ரிபியூஷன் இன் growth in general இந்த வேலையை செய்றாங்க. புரியுதுங்களா? ஹைபோதலாமஸ் வந்து GHRH சொல்ற growth ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் ஒரு ஹார்மோனை வெளியிடுது, வளர்ச்சி ஹார்மோனை வெளியிடும் ஹார்மோனை வெளியிடுது. இந்த ஹார்மோன் சொமேட்டோட்ரோபிக்னு சொல்ற நம்ம வளர்ச்சி ஹார்மோனை பாடியில ரிலீஸ் பண்ணுது. இதை ரிலீஸ் பண்ணும்போது இதை ரிலீஸ் பண்ணுது. இதுதான் நம்ம உடம்புல வளர்ச்சியை நிர்ணயிக்குது. குள்ளமா இருக்கும், ஹைட்டா இருக்கும், ஏதாவது இந்த வளர்ச்சியை செய்யுது. ஸோ இது என்னென்ன வேலையெல்லாம் பாடியில செய்யுது அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாடி டிஷ்யூஸ், உடல் திசுக்களையும் உடல் இருக்கிற ஆர்கன் நம்மளுடைய உறுப்புகளையும் வளர்ச்சி அடைய செய்யுது. ரெண்டாவது செல் மெட்டாபாலிசம், செல் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா செல் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அந்த செல் பாத்தீங்கன்னா வளர்ந்தாதான் பெரியவங்களாகும்போது செல் புதுசா பழசெல்லாம் செத்து புதுசு பிழைக்கும். அப்போ அந்த செல் மாதிரி வளர்ச்சிதை மாற்றம், செல் மெட்டாபாலிசத்தை மெயின்டைன் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது, கட்டுப்படுத்துது, பராமரிக்குது. அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யுது? நம்ம உடம்புல புரோட்டீன் சிந்தசிஸ் செய்யுது. புரத சேர்க்கையை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான புரதங்களை சேர்த்து வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வேற என்ன செய்யுது? எலும்பு உற்பத்தி, ஆஸ்டியோஜெனிசிஸ், நம்மளுடைய மூட்டு கை கால் எலும்புகளை வந்து நல்ல வளர்ச்சியை செய்யுது. அப்புறம் நம்ம உடம்புல உருவாகிற கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் இதெல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணி அதெல்லாம் உடைச்சு புதுசா உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ ஒரு வேலை என்ன செய்யுது? வளர்ச்சியை நிர்ணயித்தல், growth வந்து நம்ம உடம்புல மெயினா செய்யறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல ஒருவேளை குறைஞ்சதுன்னா என்ன வரும் அப்படின்னா இதனுடைய குறைபாடுகள் பாருங்க. இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து மால் ஃபங்க்ஷன் குறைபாடு ஏற்படும் போது என்ன வரும் அப்படின்னா 3 நோய்கள் வருது. ஒண்ணு வந்து டிராவிசம், குள்ளத்தன்மை. ஒண்ணு வந்து என்ன வருது? டிராவிசம், குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வயது வரம்புகள், குழந்தையாக இருக்கும்போது இந்த ஹார்மோன் நம்மளுக்கு லோ செக்ரெஷன். டிராவிசம் எப்படி ஏற்படுது? லோ செக்ரெஷன் அப்படின்னு என்ன? குறை சுரப்பு. அதாவது இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியாகும் போது, யாருக்கு கம்மியாகுது? குழந்தைகள் பிறக்கும் போதே இந்த ஹார்மோன் நம்மளுக்கு கொஞ்சமா கிடைக்கிறது. குழந்தைகள் இருந்து கொஞ்சம் அடலசன், பெரியவர்கள், சிறியவர்கள் அப்படிங்கிற 11 டீனேஜர்ஸ் வயசு அடையும் இல்லையா? அப்ப இந்த ஹார்மோன் சுரக்கிறத ஸ்டாப் பண்ணும், இல்லைன்னா ரொம்ப கம்மியாயிடும். அப்ப ஏற்படும் என்ன ஆகும்? அந்த ஹைட் வளராம அப்படியே குள்ளமாயிருவோம். இதுதான் குள்ளத்தன்மைன்னு சொல்றோம். ஸோ இந்த நிலையில இந்த குள்ள மனிதர்களுக்கு என்ன நடக்காது அப்படின்னா இவங்க அந்த டிராபிசம் பீப்புள் பாத்தீங்கன்னா they are absent of secondary sexual character, இரண்டாம் பால் பண்பு இருக்காது. இவங்களுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னா ஜஸ்ட் மேக்சிமம் இவங்க 4 அடி தான் இருப்பாங்க. இவங்க எவ்வளவு இருப்பாங்க? 4 அடி உயரத்துல தான் இருப்பாங்க. 4 ஃபீட்ல தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. இவங்களுடைய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஆப்சென்ட்டா இருக்கு. இரண்டாம் பால் பண்பு இவங்களுக்கு காணப்படாது. இல்லைன்னா ஒருவேளை never attain puberty, ஒன்னு பருவம் அடைய மாட்டாங்க, இல்லைன்னா இரண்டாம் பால் பண்பு கிடையாது. never attain puberty or do not have a secondary sexual character. ஸோ இந்த குழந்தைகளை, அதாவது இந்த டிராபிசமால அஃபெக்ட் ஆன மக்களை மிட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவங்க என்னன்னு சொல்றாங்க? மிட்ஜெட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா குள்ள மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த நோய்க்கு இன்னொரு பேர் கூட சொல்றாங்க, அட்டிலயோசிஸ். இந்த நோய்க்கு இன்னொரு பேர் என்ன? அட்டிலயோசிஸ். புரியுதுங்களா? ஸோ இதுதான் டிராபிசம். இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல குறைஞ்சா குள்ளமாயிருவோம். அவங்களுடைய ஹைட் 4 அடி தான் இருக்கும். பியூபர்ட்டி பருவம் அடைய மாட்டாங்க. ஒருவேளை பருவம் அடைஞ்சாலும்
they do not have a secondary sexual character. இரண்டாம் பால் பண்பு இருக்காது. இவங்கள மிட்ஜெட்னு சொல்றோம். இவங்க பாத்தீங்கன்னா என்ன நோய், இந்த நோய்க்கு இன்னொரு பேர் என்ன, அட்டிலையோசிஸ். தென் செகண்ட் ஒன், இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதே ஹார்மோன் வந்து நம்மளுக்கு கம்மியா செக்ரெட் ஆகும்போது, சாரி அதே டைம்ல அதிகமா, இப்ப நம்ம கம்மியா பார்த்தோம்னா ரெண்டாவது அதிகமா செக்ரெட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா ஜிஜாண்டிசம். அதிகமா செக்ரெட் ஆகும் என்ன ஏற்படுது, ஜிஜாண்டிசம். அப்படின்னா அசுர வளர்ச்சி, ஓவரா வளர்றாங்களே அவங்க. ஸோ excess production of GH, growth hormone வந்து அதிகமா உற்பத்தி ஆகுது, அசுர வளர்ச்சி. அதே மாதிரி இவங்க பெரியவங்க அந்த வயசு அடையும் போது இவங்க 7 to 9 feet இருப்பாங்க. 7 ல இருந்து 9 அடி இருப்பாங்க மேக்ஸிமம். மினிமம் 7, மேக்ஸிமம் 9 இந்த அடி உயரத்துக்கு இருப்பாங்க. இவங்களுடைய எல்லா உறுப்புமே, பாடி டிஷ்யூஸ் ஆகட்டும், எலும்பாகட்டும், மசில்ஸ் ஆகட்டும், எல்லா ஆர்கனுமே ஓவர் growth அடைஞ்சிருக்கும். ரொம்ப ஹைட்டா அவங்களுக்கு நீண்டு வளர்ந்துருக்கும். மூணாவது ஒரு நோய் வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் கூட. அக்ரோமெகலி அப்படின்னா என்ன? அக்ரோமெகலி. ஸோ அக்ரோமெகலி யாருக்கு ஏற்படுது அப்படின்னா அதே ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் எக்ஸஸா. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கம்மியா சொல்றதுன்னா என்ன ஏற்படுச்சுன்னு பார்த்தோம், டிராவிசம், குள்ளத்தன்மை. அதே குழந்தைகளுக்கு அதிகமா உற்பத்தியான என்ன ஏற்படும், ஜிஜாண்டிசம், அசுர வளர்ச்சி. இப்போ குழந்தைகளுக்கு கிடையாது டிராவிசம். இப்போ இந்த அக்ரோமெகலின் யாருக்கு அப்படின்னா அடலசன்ட் அண்ட் அடல்ட், அதாவது விடலை பருவம், சிறியவர், 11 வயசுன்னு சொல்றாங்க, டீனேஜர்ஸ், 13 இருந்து 19 வயசு வரைக்கும் தான் அடலசன்ட், டீனேஜர்னு சொல்லுவோம். 20க்கு உள்ளவங்களை, 20 வயசுக்கு மேல உள்ளவங்களை அடல்ட், பெரியவங்கன்னு சொல்லுவோம். அப்போ இந்த நோய் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் GH, growth hormone in adolescent and adult. அப்படின்னா என்ன, பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் அவங்களுக்கு அதிகமா சுரக்கும் போது ஏற்படுறது அது அக்ரோமெகலி. இவங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஹைட்டுக்கு தான் இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க. இவங்களுக்கு மெயினா கீழ்த்தாடை ஓவர் growth அடைஞ்சிருக்கும். லோ லிம், நம்மளுடைய ஜாஸ் இருக்கு இல்லையா, ஓவர்லோட் அடைஞ்சிருக்கும். ஹெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், தலை ரொம்ப பெருசா இருக்கும். கை கால் எலும்புகள், லிம்ஸ், போன்ஸ் எல்லாம் நீண்டு காணப்பட்டிருக்கும். தாடை எலும்பு நீளமா இருக்கும், கை கால் லிம்ஸ், போன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப நீளமா இருக்கும். அதுதான் இவங்களுடைய அக்ரோமெகலின்னு சொல்ற மெயின் சிம்டமா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹார்மோன், நம்ம பாடி செக்ரெட் பண்ற செகண்ட் ஹார்மோனை பத்தி நம்ம பார்க்கலாம். அதே பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம உடம்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஹார்மோனை நம்ம தூண்டி விடுது, அதுதான் தைராய்டு ஹார்மோன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாவது பார்க்க போறது என்ன ஹார்மோன், பிட்யூட்டரி அடினோ ஹைப்போஃபைசிஸ். இதுதான் அடினோல ஒரு ஹார்மோன் பார்த்தோம்னா ஒன்று தான் STH அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது TTH அப்படின்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. TTHன்னு சொல்லலாம், TSHன்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, தைரோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது தைரோட்ரோபிக் அல்லது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் அப்படிங்கிறது வகைப்படுது. சரிங்களா? தைராய்டை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு வகைப்படுது. தைராய்டை தூண்டும் ஹார்மோன், இதுதான் நம்ம உடம்புல இருந்து தூண்டுற ஹார்மோன். நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருது, இதுதான் ஸ்டிமுலேட்டர், தூண்டுற பொருள். அப்போ TTH வந்து பிட்யூட்டரி வந்து ரெண்டாவது ஹார்மோனை செக்ரெட் பண்றாங்க. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். TTH பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் த தைரோட்ரோபின். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, தைரோட்ரோபின் சொல்றோம். இவங்க என்ன டைப் ஆஃப் ஹார்மோன், இந்த TTH என்ன வகையான ஹார்மோன்னா இவங்க வந்து கிளைகோபுரோட்டீன் ஹார்மோன். இவங்க என்ன வகையான ஹார்மோன், இவங்க கிளைகோபுரதம், புரதம் அப்படின்னு சொல்றோம். இவங்க கிளைகோபுரதமான ஹார்மோன் தான் இந்த TTH அல்லது TSH. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஹார்மோனை பத்தி ஒன்று பார்க்கலாம். இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்றவங்க யார் அப்படின்னா நம்ம பிட்யூட்டரி, நம்மளுடைய அட்ரினல், நம்மளுடைய இது இருக்காங்க ஹைப்போதலாமஸ், அவங்க ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு பேர் தான் TRH அப்படின்னா தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இதுக்கு என்ன பேரு, தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். தமிழ்லையும் தைரோட்ரோபினை வெளியிடும் ஹார்மோன், தைரோட்ரோபினை வெளியிடும் ஹார்மோன். இந்த TRH நம்ம உடம்புல தைராய்டில் இருக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோனான TTH or TSH.
தைராய்ட்ரோபிக் ஹார்மோன் தைராய்டை தூண்டும் ஹார்மோனை தூண்டி விடுது. டிஆர்ஹெச் ஹைபோதலாமஸ் வந்து உருவாகுது, மூளையில் இருக்கிற ஹைபோதலாமஸ் வந்து உருவாகுது. இந்த டிஆர்ஹெச் டிடிஹெச் அல்லது டிஎஸ்ஹெச் உற்பத்தி செய்து இதை ரிலீஸ் பண்ண இந்த ஹார்மோன் தான் நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய T4னு சொல்ற தைராக்சின் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன? டெட்ரா அயோடோ தைரோனைன் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்புல உற்பத்தி பண்றாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் T4னு சொல்ற ஹார்மோனை உற்பத்தி பண்றாங்க. புரிஞ்சுதுங்களா? டிஆர்ஹெச் பிட்யூட்டரி ஹைபோதலாமஸ் செக்ரெட் பண்றாங்க, இதை ரிலீஸ் பண்ணி இவங்க வந்து டிடிஹெச் டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஹார்மோன் T4ங்கிறது கழுத்துல நம்மளுக்கு உற்பத்தி செய்யுது. அப்ப இந்த T4னுடைய வேலை தான் பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால தைராய்டு சுரப்பியை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, டோட்டலா அழிச்சிடுறேன். ஸோ கவனிங்க, இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்? தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா என்ன? ஹெட்டிங் என்ன? தைராய்டு சுரப்பி. ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சா? என்ன தெரிஞ்சிச்சு? ஃபர்ஸ்ட் டிஆர்ஹெச் பிட்யூட்டரில இருந்து வருது, அதாவது ஹைபோதலாமஸ். இவங்க டிடிஹெச் அல்லது டிஎஸ்ஹெச் உற்பத்தி செய்யறாங்க. இவங்க எதை ப்ரொடியூஸ் பண்றாங்க? T4. இப்போ நம்ம அதை தைராய்டு சுரப்பி பத்தி பார்க்கலாம். தைராய்டு சுரப்பி என்ன வடிவத்தில் இருக்குன்னா, இட் இஸ் a H shape. தைராய்டுடைய வடிவம் என்ன வடிவம்? H shape அல்லது பட்டர்ஃப்ளை அல்லது பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சியினுடைய வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்காங்க. நடுவில் கேவிட்டி. இவங்க ரெண்டு பேருமே தைராய்டு பால். யாரு? தைராய்டு சுவர். சரிங்களா? இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு புரதம் ஒன்று ஃபில் ஆயிருக்கும், டிஜின்னு சொல்ற ஒரு புரோட்டீன் ஒன்று ஃபில் ஆயிருக்கும். டிஜின்னு என்ன? தைரோகுளோபுலின். தைரோகுளோபுலின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து உள்ள நிரப்பப்பட்டிருக்கும். இதுதான் தைராய்டுடைய அமைப்பு. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் தைராய்டு என்ன வடிவம்? பட்டர்ஃப்ளை ஷேப். இவங்களுடைய வெயிட் எவ்வளோ? தைராய்டு சுரப்பினுடைய எடை எவ்வளோனா 20 கிராம்ஸ், 20 கிராம் எடையை கொண்டது. மனித உடல்ல மிக சிறிய நாளமில்லா சுரப்பி, த ஸ்மாலஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் அவர் பாடின்னு கேட்டா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட். ஏன்னா அவருடைய வெயிட் 0.1 கிராம்னு எழுதணும் இல்லையா? அதே மாதிரி மனித உடல்ல மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பி, the largest endocrine gland யாருன்னு கேட்டா the thyroid gland. இவங்களுடைய எடை பாத்தீங்கன்னா 20 கிராம் இருக்கு. இவங்க எங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க? தைராய்டு. It is bilobed gland located below the larynx of the body, each side of the upper trachea. அப்ப எங்க அமைஞ்சிருக்கு? குரல் வளைக்கு கீழும் மூச்சு குழலுக்கு இடைப்பட்ட வகிதத்திலும் மேல் பகுதியிலும் அமைந்துள்ளது. எங்க அமைஞ்சிருக்கு? It is present located below the larynx. larynx அப்படின்னா குரல் வளைன்னு. larynx என்னது? குரல் வளை. குரல் வளைக்கும் மூச்சுக்குழலுடைய இடைப்பட்ட விகிதத்திலும் அமைந்துள்ளது. ட்ராக்கியா அப்படின்னா மூச்சுக்குழல், அதுக்கு அடையாள அமைஞ்சிருக்கு. So the weight of the thyroid is 20 gram. இவங்க lateral lobesல present ஆயிருக்கிற மீடியம் டிஷ்யூஸ் யாரு? இந்த இஸ்துமஸ். இந்த ரெண்டு பேண்ட் யாரு? இஸ்துமஸ் அப்படின்னு சொல்றோம். இஸ்துமஸ் அப்படிங்கிறது தைராய்டு சுரப்பியை பாதுகாக்கிற ஒரு சுவர். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்களால் ஆயிருக்காங்க. இவங்க ஸ்குவாமஸ் எபிதீலியம் செல்கள், சுரப்பி செல்கள், கியூபாய்டல் கனசதுரம், கிளாண்டுலர் செல்களால ஆகியிருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபில் ஆயிருக்குன்னு சொன்ன ஒரு திரவம், அதுதான் என்னது? தைரோகுளோபுலின். அதுதான் என்னது? தைரோகுளோபுலின் அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டீன் வந்து ஃபில் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து ஹார்மோனுக்கு புரோட்டீனை சப்ளை பண்றதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. இதுக்குள்ளதான் நம்மளுடைய ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இதுதான் என்ன செய்யுது? T4 வந்து THS தூண்டி T4 இதுக்குள்ளதான் உற்பத்தி ஆகுறாங்க. ஸோ அந்த T4 பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா TRH ப்ரொடியூஸ் ஆகி என்ன செய்யறாங்க? TTH உற்பத்தி செய்யுது. TTH T4 ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த T4 அப்படிங்கிறது தான் இதுக்கு பேரு, ரெண்டு பேர் சொல்லலாம். தைராக்சின், தைராய்டு உற்பத்தி செய்யும் ஹார்மோன் இது தைராக்சின். இன்னொன்னு தைராக்சின் சொல்லலாம், அல்லது டெட்ரா அயோடோ தைரோனைன். தைரோனைன் அப்படின்னு இவங்க சொல்றோம். இவங்க யாரு அப்படின்னா இட் இஸ் a major metabolic hormone அப்படின்னு சொல்லி இவங்களை அழைக்கலாம். அப்படின்னா முக்கிய வளர்சிதைவு ஹார்மோன் அப்படின்னா
பாடியில் இருக்கிற வளர்ச்சிதைவு மாற்றத்தை மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுறது இவங்க தான். நம்ம பெருசானதுக்கு அப்புறம் பாடி நம்ம லைஃப் லாங் ரெகுலேட் பண்ணுறது இந்த தைராய்டு ஹார்மோன் தான். புரியுதுங்களா? T4 இவங்க என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க பாடியில் பார்க்கலாமா? கவனிங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை செக்ரெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா T3 T4 அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு T4 தான் இதை மெயினாக பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பேராஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் சி செல்ஸ் ஆஃப் தைராய்டு செக்ரெட் ஹார்மோன் கால் தைரோகால்சிட்டோனின். தைராய்டு இன்னொரு ஹார்மோன் கூட ப்ரொடியூஸ் பண்ணுது. அவங்களுக்கு நம்ம பேர் பின்னாடி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த T4 பத்தி பார்க்கலாம். தைராய்டு ஹார்மோன் ஒரு செல்லை செக்ரெட் பண்ணுது. அது ஒரு ஹார்மோன் உற்பத்தி செய்யுது. இந்த ஹார்மோன் பேர் என்ன? T4 அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம கவனிங்க. T4 நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது? T4 ரெகுலேட் BMR. நம்ம உடம்புடைய BMR ஒழுங்குபடுத்துது. BMR என்ன? பேசல் மெட்டபாலிக் ரேட். தமிழ்ல அடிப்படை வளர்சிதைவு விகிதம். அடிப்படை வளர்சிதை மாற்றத்தையே நம்ம உடம்புல ரெகுலேட் மெயின்டைன் பண்றது, பராமரிக்கிறது, ஒழுங்குபடுத்துறது, கட்டுப்படுத்துறது எல்லாமே இந்த ஹார்மோன். சரிங்களா? ரெண்டாவது என்ன செய்யுது? உடம்புல புரோட்டீன் சிந்தசிஸ், புரதத்தை அதிகமா சேர்த்து நம்மளுடைய வளர்ச்சி, உறுப்பு வளர்ச்சி, ஆர்கன் growth இதெல்லாம் செய்யுது புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி. அடுத்தது நம்மளுடைய ஸ்கெலட்டல் அண்ட் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுது. எலும்பு மண்டலத்தையும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் வளர்ச்சி அடைய செய்யுது. அப்புறம் பிபி இருக்கு இல்லையா, ரத்த அழுத்தம், மெயின்டைன் த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை பராமரிக்குது, மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் நம்ம ரத்தத்துல அயோடின் மற்றும் சர்க்கரையினுடைய அளவை ஒழுங்குபடுத்து. இது ரெகுலேட் த அயோடின் அண்ட் சுகர் லெவல் இன் பிளட். இது ரெகுலேட் த அயோடின் அண்ட் சுகர் லெவல் இன் பிளட். நம்ம ரத்தத்துல அயோடின் மற்றும் சர்க்கரையினுடைய அளவை வந்து ஒழுங்குபடுத்துது. அதனால இந்த T4க்கு இன்னொரு பேரு பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். T4க்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்? பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். பர்சனாலிட்டி ஹார்மோன் என்ன அர்த்தம்னா தமிழ்ல ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வேலை செய்யறாங்க. புரியுதுங்களா? ஓகே. அதுக்கப்புறம் தைராய்டு இன்னொரு ஹார்மோன் கூட ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னன்னா ஒரு செல்லை உற்பத்தி செய்யுது. என்ன செல் அப்படின்னா இதை வந்து சி செல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபாலிகுலார் செல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபாலிகுலார் அப்படின்னு சொல்றாங்க செல். இந்த செல் நம்ம இன்னொரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது, டிசிடி அப்படின்னு சொல்லி ஹார்மோன். டிசிடினா தைரோ கால்சிட்டோனின். என்ன ஹார்மோன்? தைரோ கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. Do you understand what I am saying? ஓகேங்களா? ஸோ T4ங்கிறது பர்சனாலிட்டி ஹார்மோன், மேஜர் மெட்டபாலிக் ஹார்மோன், முக்கிய வளர்சிதைவு ஹார்மோன். இது என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொன்னேன். ரெண்டாவது சி செல் தைராய்டு இருக்காங்க, அவங்க ஃபாலிகுலார் செல்ஸ் ப்ரொடியூஸ், அந்த ஃபாலிகுலார் செல் அல்லது சி செல் அதுக்கு பேரு, அது ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது, டிசிடி தைரோ கால்சிட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த தைரோ கால்சிட்டோனின்ங்கிறது என்னன்னா பெப்டைடு வகையான ஹார்மோன். இஸ் a பெப்டைடு ஹார்மோன். நம்ம உடம்புல என்ன செய்யுது? ரத்தத்துல கால்சியத்தையும் பாஸ்பேட் லெவலையும் மெயின்டைன் பண்ணுது. பாஸ்பேட்டையும் கால்சியம் லெவலையும் என்ன செய்யுது? ரெகுலேட், ஒழுங்குபடுத்துது. இது வந்து நம்ம உடம்புல கால்சியத்தை வந்து பிளட்ல மறுபடியும் குறைச்சு நம்ம உடம்புல பாராதைராய்டு ஹார்மோன் இன்னொரு ஹார்மோன் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுது. அப்ப இந்த ஹார்மோனுடைய வேலை என்னன்னா ரத்தத்தில் இருக்கிற கால்சியத்தையும் பாஸ்பேட்டையும் ஒழுங்குபடுத்துது. அது போக ரத்தத்துல கால்சியமுடைய அளவையும் சப்ரஸ் பண்ணுது, குறைக்குது. அப்போ இது வந்து நம்ம ஒரு ஹார்மோனுக்கு அப்போஸாக, அதாவது எதிர்வினையாக செயல்படுது. அந்த எதிர்வினைக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? பேராதைராய்டு ஹார்மோன், அந்த எதிர்வினை ஹார்மோன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டுகளுக்கு முக்கியமான தேவை யாரு? தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமானவங்க யாருன்னா அயோடின். நம்மளுக்கு யார் வேணும்? அயோடின் வேணும். ஒரு நாளைக்கு கவனிங்க, iodine is required for formation of thyroxine to produce normal quantity of T4 about 1 milligram per week. 1 milligram per week. அப்போ நம்மளுடைய தைராக்சின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யார் தேவைப்படுறாங்க? அயோடின் தேவைப்படுறாங்க. அந்த அயோடின் வந்து ஒரு வாரத்துக்கு 1 மில்லிகிராம் நமக்கு இருக்கணும். இருந்தாதான் அயோடின் வந்து ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அயோடின் ஏன்னா நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன்ல மெயினா இருக்கிற ஒரு மினரல் யார்? ஒரு கனிமம்னா அயோடின் தான். அப்போ இந்த அயோடின் வந்து நம்ம ஹார்மோன் உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வாரத்துக்கு 1 கிராம் இருந்தால் போதும். இருந்தாதான் அப்போ நமக்கு அயோடின் கம்மியாக இருக்கும் போது தான் தைராய்டு டிசார்டர்லாம் வரும். நம்ம அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். தைராய்டுடைய குறைபாடுகள், மால் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம்.
நம்ம பார்க்க போறது என்ன, தைராய்டுடைய மால் ஃபங்க்ஷன், குறைபாடுகள். தைராய்டு வந்து ரெண்டு வகைப்படுது. என்னென்னா தைராய்டு குறைபாடுகள் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஹைப்போதைராய்டிசம், ஒன்று ஹைப்போதைராய்டிசம், ரெண்டாவது ஹைப்பர் தைராய்டிசம். நல்லா கவனிங்க. ஹைப்போனா கம்மி, ஹைப்பர்னா அதிகரிக்கிறது. அப்போ ஹைப்போதைராய்டிசம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல தைராக்சின் ஹார்மோனுடைய அளவு குறையும் போது நம்மளுக்கு சில நோய்கள் வருது. ஹைப்பர் தைராய்டிசம்னா நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோன் அதாவது தைராக்சின் வந்து அதிகரிக்கும் போது சில நோய்கள் வருது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹைப்போதைராய்டிசம் என்னன்னு பார்க்கலாம். ஹைப்போதைராய்டிசம் என்ன, லோ செக்ரெஷன் ஆஃப் T4. T4 குறை சுரப்பு. T4 தான் ரெண்டு பேர் சொல்லலாம், தைராக்சின் சொல்லலாம் அல்லது டெட்ரா அயோடோ தைரோனைன் அப்படிங்கிற பேர் சொல்லலாம். ஓகேங்களா. இவங்க உடம்புல நம்மளுக்கு மூணு ஹார்மோன் ஹைப்போல மூணு நோய் வருது. ஒன்று சிம்பிள் காய்டர், அப்படின்னா எளிய காய்டர் அப்படின்னு சொல்லலாம். எளிய காய்டர்னா என்ன, ஹியூமன் பாடியில் நம்மளுக்கு உணவுல அயோடினுடைய பற்றாக்குறை இருக்கும்போது இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப லேக் ஆகும், கம்மியாகும். இதனால நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். கழுத்துக்கு கீழே பெருசா உப்பி கழுத்துக்கு கீழே வீக்கம் அடைகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய சுரப்பு கம்மியாகும். இந்த டைம்ல T4 லெவல் ரொம்ப லோவா போயிடும். அப்போ சிம்பிள் காய்டர் யாருக்கு ஏற்படுது, யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். இட் இஸ் less production of iodine diet in food. அயோடினுடைய அளவு நம்ம உடம்புல கம்மியா இருக்கும்போது ஹார்மோனுக்கு அயோடின் தேவைப்படாம அதாவது கிடைக்காம போயிடும். இதனால ஹார்மோன் குறைஞ்சு ஸ்வெல்லிங் இன் த நெக், அண்டர் த நெக், கழுத்துக்கு கீழே வீக்கம் அடைகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன சிம்டம்ஸ் வருது, நம்மளுடைய TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும் குறையும், T4 லெவலும் குறையுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது நோய் என்ன அப்படின்னா, இதுலயே ரெண்டாவது மிக்ஸிடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸிடிமா. சோ மிக்ஸிடிமா அப்படின்னு யாருக்கு ஏற்படும், ஒன்லி காஸ்ட் இன் அடல்ட், பெரியவங்களுக்கு ஏற்படுற ஒரு நோய் தான் இந்த மிக்ஸிடிமா அப்படின்னு சொல்றோம். இந்த மிக்ஸிடிமா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு பேரு கல்லின் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, கல் டிசீஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, கல் டிசீஸ், கல்லின் நோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன, உடல் பருமன், இன்க்ரீஸ் இன் வெயிட், ஃபட்டிக் உடல் சோர்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் மறதி இழத்தல், லோ பிஎம்ஆர் உடைய அளவு குறையிறது, அப்புறம் வந்து ஃபாலிங் ஆஃப் ஹேர் முடி உதிர்றது, அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் உலர்ந்த தோல், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். உடல் எடை அதிகரிக்கும், இன்க்ரீஸ் இன் வெயிட், ஃபட்டிக் உடல் சோர்வு, இந்த மாதிரி பல சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த கல் டிசீஸ் ஆஃப் மிக்ஸிடிமா. இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். அதே மூணாவது என்ன நோய்கள் அப்படின்னா இதுல கிரிட்டினிசம். இந்த ஹைப்போல மூணாவது வருது கிரிட்டினிசம். சோ கிரிட்டினிசம் அப்படிங்கிறது யாருக்கு ஏற்படும், இஸ் இன்ஃபன்ட் தைராய்டு டிசீஸ். இட் இஸ் இன்ஃபன்ட் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் தைராய்டு நோய். சரிங்களா. இது வந்து பிரெக்னன்சி தைராய்டுன்னு சொல்லலாம். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட் டைம்ல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் அங்கே போகாம கம்மியாகும் போது அந்த குழந்தைக்கு கரெக்டான ஹார்மோன் சப்ளிஃபிகேஷன் கம்மியாகும் போது குழந்தை பிறக்கும் போது தைராய்டு டிசார்டரோட பிறக்கலாம். ஏன்னா குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஹார்மோன் குறையா இருக்கும்போது இந்த நோய் வரலாம், கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்றோம். அதிகமா இது குழந்தைகளை தாக்குது. இது பிரெக்னன்சி தைராய்டு, கர்ப்பகால தைராய்டுன்னு கூட சொல்லலாம். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, கிரிட்டினிசத்தால் அஃபெக்ட் ஆன சில்ட்ரனை என்னன்னு சொல்றாங்கன்னா கிரீட்டின். These children people are called cretin அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இவனுடைய மெயின் சிம்டம் என்ன அப்படின்னா protrusion of tongue. மெயின் சிம்டம் என்ன, protrusion of tongue. தமிழ்ல துருதிய நாக்கு. துருதிய நாக்குங்கிறது என்னன்னா நாக்கினுடைய அளவு பெருசா இருக்கிறது, பிதுங்கி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்ல இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படிலாம் இருப்பாங்க, ரீட்டார்டட் ஸ்கெலட்டல் growth, குன்றிய எலும்பு வளர்ச்சி, ரீட்டார்டட் ஸ்கெலட்டல் growth, குன்றிய எலும்பு வளர்ச்சி, செக்ஷுவல் மெச்சூரிட்டிஸ் ஆப்சென்ட், அப்ப பால் முதிர்ச்சி வந்து உங்களுக்கு இல்லாம போகும், திக் ரிங்கிள்டு ஸ்கின், தடித்த தோல் இருக்கும், அப்புறம் ப்ளோட்டட் ஃபேஸ், வீங்கிய முகம், அப்புறம் லோ பிஎம்ஆர், பிஎம்ஆர் உடைய அளவு குறைஞ்சிருக்கும்,
அப்புறம் சப்நார்மல் பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலை வந்து குறையும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அது போக மெயின் சிம்டம் ப்ரோட்ரூஷன் ஆஃப் டங்க், துருதிய நாக்கு. நாக்கு வந்து உங்களுக்கு பிதுங்கி காணப்படும். இதுதான் அந்த மெயின் சிம்டம். அப்போ இதுதான் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் என்னது? தைராய்டு வந்து அதிகரிக்கும். தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஹைப்பர். ஹைப்பர் பாத்தீங்கன்னா இதுல ஒரு நோய் வராங்க. ஹைப்பர்னா என்ன அர்த்தம்? எக்ஸஸ் ப்ரொடக்ஷன். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் T4. T4 அதிகமா இருக்கும்போது நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வராங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸோதால்மிக் காய்டர். எக்ஸோதால்மிக் காய்டர் ஆர் இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, எக்ஸோதால்மிக் காய்டர் அல்லது கிரேவ் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? கிரேவியன் நோய். கிரேவியன் நோய்னு சொல்றாங்க. இது வந்து யாருக்கு ஏற்படும்னா யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். சரிங்களா? இதுக்கான சிம்டம்ஸ் என்ன? தைராய்டு சுரப்பி வீக்கம் அடைதல், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், அப்புறம் ஹை மெட்டபாலிக் ரேட், உயர்ந்த வளர்சிதை மாற்றம், அப்புறம் இன்க்ரீஸ் ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்பு அதிகமாகிறது, லாஸ் ஆஃப் வெயிட், எடை குறைதல். எடை குறைதல் தைராய்டுன்னு சொல்றாங்களே அதுதான் இது. அப்புறம் ப்ரோட்ரூஷன் ஆஃப் ஐபால்ஸ், துருதிய கண்கள், கண்ணு வந்து பிதுங்கி வெளியே பெருசா இருக்கும். அப்புறம் வீக்னஸ் ஆஃப் ஐ மசில்ஸ், கண்ணுடைய மசில்ஸ் தசைகள்லாம் வந்து சோர்வடைஞ்சிருக்கும். இதெல்லாம் என்னுடைய சிம்டம்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு தைராய்டு ஒன்று இருக்கு, ஸ்போராய்டிக் காய்டர்னு ஒன்று இருக்கு. ஸ்போராய்டிக் காய்டர். ஸ்போராய்டிக். இந்த ஸ்போராய்டிக் காய்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அயோடின் டெஃபிஷியன்சியோ ஹார்மோன் குறைபாடோ அல்ல. இட் இஸ் a genetical disease. it is a genetical thyroid disease. மரபணு குறைபாடு நோய். நம்ம உடம்புல ஏற்படுற மரபணு பிரச்சனையால பரம்பரையா வர ஒரு தைராய்டு நோய் தான் இந்த ஸ்போராய்டிக் காய்டர். எக்ஸாம்ல which is the genetical thyroid disorder கேட்டா that is sporadical. do you understand? okay. next வந்து நம்ம பார்க்க போறது parathyroid hormone and parathormone. இது பார்க்கலாம். next நம்ம பார்க்க வேண்டியது என்ன? இப்போ அடுத்து பார்த்துட்டோம். பிட்யூட்டரியில பார்த்தீங்கன்னா அடுத்த ஹார்மோன் வரவங்க யாரு? நம்மளுடைய மேல் கருப்புல ஒரு ஹார்மோன் பார்த்துட்டோம். அந்த ஹார்மோன் என்னது? ஒன்று ஃபர்ஸ்ட் STH, ரெண்டாவது PTH பார்த்தோம். இப்போ மூணாவது நம்ம இதை பார்க்க வேண்டியது PTH, பேரா தைராய்டு ஹார்மோன். பேரா தைராய்டு ஹார்மோன். சோ இது இந்த ஹார்மோனை பத்தி பார்க்கறதுனால கிளாண்ட் பத்தி பார்க்கணும் இல்லையா? சோ அதுக்கு என்ன கிளாண்ட்? பேரா தைராய்டு கிளாண்ட் சுரப்பி. பேரா தைராய்டு சுரப்பி. சோ இந்த சுரப்பி பத்தி பார்க்கலாம். பேராதைராய்டு சுரப்பிங்கிறது என்ன அப்படின்னா இது பாத்தீங்கன்னா தைராய்டுக்கு கீழே பிரசன்ட் ஆயிருக்கிறவங்க தான் இந்த பேராதைராய்டு சுரப்பின்னு சொல்றோம். இது தைராய்டு கிளாண்ட். இதுக்கு நாலு பரமும் சுத்தி பிரசன்ட் ஆயிருக்கிறதா யாரு? இந்த பேராதைராய்டு. நம்ம உடம்புல பேராதைராய்டு நமக்கு எத்தனை கிளாண்ட் இருக்காங்க? 4 சுரப்பிகள் இருக்காங்க. எத்தனை பேராதைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்காங்க? 4 கிளாண்ட்ஸ் நம்ம உடம்புல பிரசன்ட் ஆயிருக்காங்க. இவங்க கவனிங்க, இவங்க என்ன டைப் ஆஃப் ஹார்மோன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை பத்தி பார்க்கலாம். அந்த கிளாண்டை பத்தி பார்க்கலாம். இந்த கிளாண்ட் பாத்தீங்கன்னா மிக சிறியது, ஸ்மால், ஓவல், முட்டை வடிவமானது, எல்லோ பிரவுன் பாடிஸ், மஞ்சளும் பழுப்பும் சேர்ந்த ஒரு நிறத்துல இருப்பாங்க. நம்ம உடம்புல எத்தனை இருக்காங்க? 4 கிளாண்ட், 4 சுரப்பிகள் நம்ம உடம்புல இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா எங்க பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னா போஸ்டீரியர் வால் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட், தைராய்டுக்கு கீழ் சுவரில் அமைந்துள்ளது. தைராய்டு சுரப்பினா இதுக்கு கீழ் பகுதியில் இப்படி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து 2 செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. பேராதைராய்டு கிளாண்ட் எத்தனை செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது? 2 செல். ஒன்னு சீஃப் செல், ஒன்னு முதல் செல், முதன்மை செல், இன்னொன்னு ஆக்சிஃபில் செல் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணுது. த சீஃப், தமிழ்ல முதன்மை செல், ரெண்டாவது ஆக்சிஃபில் செல், ரெண்டாவது ஆக்சிஃபில் செல்.
இந்த சீஃப் செல் தான் நம்ம உடம்புல PTH சொல்லக்கூடிய பாராதைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சிஃபின் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்கப்படல. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம சீஃப் செல் பத்தி இந்த ஹார்மோனை பத்தி பார்க்கலாம். PTHனா என்ன, இதை பத்தி 2 பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா முடிஞ்சது. PTH பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஹார்மோன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். ஏன் இந்த ஹைப்பர் கால்சிமிக்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா கால்சியம் ரத்தத்துல வந்து கால்சியமுடைய அளவு அதிகரிக்கிற ஹார்மோன் தான் இந்த ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோனான பாராதார்மோன். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, பாராதார்மோன். பாராதைராய்டுக்கு என்ன பேரு? பாராதைராய்டு ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்ன? பாராதார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். பாராதார்மோன் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இது என்ன வேலை செய்யுது? பெப்டைடு டைப் ஆஃப் ஹார்மோன், பெப்டைடு வகையான ஹார்மோன். இது என்னென்ன வேலை செய்யுது? நம்ம ரத்தத்துல கால்சியமுடைய அளவு அதிகரிச்சு ஓவர் ஆகும்போது செக்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்துது. அப்புறம் வந்து நம்ம உடம்புல ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்ற எலும்புக்கு தேவையான ஒரு பொருளை உருவாக்கி அதை உடைச்சு எலும்பு செல்களை ப்ரொடியூஸ் பண்ணி எலும்பை பராமரிக்குது. அப்புறம் கால்சியமுடைய அளவையும் பாஸ்பேட்னுடைய அளவையும் எலும்பு மேல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால எலும்பு வலிமையா இருக்கு. கால்சியம் ரிலீஸ் த கால்சியம் அண்ட் பாஸ்பேட் இன் த blood to maintain the bones. நம்மளுடைய எலும்பை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து விட்டமின் டி வந்து உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணி விட்டமின் டி தூண்டி விட்டு நம்ம உடம்புல இன்டெஸ்டைனல் மியூகோசல்னு சொல்ற செல் இருக்காங்க நம்மளுடைய குடல்கள்ல. அந்த குடல் செல்களை வந்து விட்டமின் டி வந்து உறிஞ்சிக்கிறதுக்காக தூண்டி விடுது. அப்போ இது என்ன செய்யுது? விட்டமின் டி பாடியில உருவாக்குது. உருவாக்குறதுக்கு அப்புறம் குடல்ல இருக்கிற நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து விட்டமின் டி அப்சர்வ் பண்றதுக்காக தூண்டுது. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யுது. அப்போ இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல குறைஞ்சதுன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் PTH, ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் PTH. கவனிங்க, இந்த ஹைப்போ செக்ரேஷன் PTH இல்லையா? PTH நம்ம உடம்புல கம்மியா சுரந்தா, அதாவது இந்த பாராதார்மோன் பாடியில கம்மியா சுரந்தா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்போகால்சிமியா வரும். அப்படின்னு என்ன? கால்சியமுடைய அளவு குறையும். ரெண்டாவது ஹைப்பர் கலீமியா. ஹைப்பர் கலீமியானா நம்ம பொட்டாசியம் பாடியில இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது டிக்ரீஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் எக்ஸ்கிரீஷன். கால்சியமும் பாஸ்பேட்டும் நம்ம உடம்புல இருந்து கழிவாக வெளியேறுவது வந்து தடைபடுது. அடுத்தது டெட்டனி. டெட்டனின்னு ஒரு நோய் வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட்டனி தசை இறுக்கி நோய், மசில்ஸ் கன்வல்ஷன், அதுதான் டெட்டனின்னு சொல்றது. என்னது? மசில்ஸ் கன்வல்ஷன் அப்படின்னா தசை இருக்கும் நோய் வருது. லாக்கிங் ஜா, தாடையில அப்படியே பிடிச்சுக்கிறது. அப்புறம் ஹை பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அப்புறம் இன்க்ரீஸ் ஹார்ட் பீட், இதய துடிப்பு அதிகமாகிறது. தென் மஸ்குலர் ஸ்பாசம்ஸ் அப்படின்னு என்னது? தசை பிடிப்பு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படுது. அதே இந்த நோய், இது ரொம்ப டெட்டனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே ஹைப்பர் PTH, இந்த நோய் நம்ம உடம்புல இருந்தே ஹார்மோன் உடம்புல அதிகமா சுரந்தா அடல்ட் பெரியவங்களுக்கு ஒரு நோய் வருது, அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு நோய் வருது. வாட் இஸ் ஆஸ்டியோபோரோசிஸ்? ஈஸிலி broken bone, எலும்புகள் எளிதில் உடையும் தன்மை அப்படின்னு அர்த்தம் ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன வருது? டீமினரலைசேஷன் ஆஃப் போன்ஸ், எலும்புகள் இருக்கக்கூடிய தாதுக்கள் இழப்பு. தென் லாஸ் ஆஃப் மசில் டோன், தசைகளுடைய தன்மை இழத்தல். அடுத்து சாஃப்னிங் போன்ஸ், எலும்புகள் மென்மையாதல். தென் வீக்னஸ், சோர்வு. அப்புறம் ரீனல் டிசார்டர். ரீனல் டிசார்டர்னா சிறுநீரக ரிப்பேர் ஆகிறது, பழுதடைகிறது. அடுத்தது சிஸ்ட் ஃபார்மேஷன். மெயினானது இங்க எழுதுறேன், சிஸ்ட் அப்படின்னா உடல்ல நீர் கோர்க்கிறது, அது சிஸ்ட் ஃபார்மேஷன் சொல்றோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பாராதார்மோன் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏற்படுற ஒரு அறிகுறியா இருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தைமோசின் பத்தி பார்க்கலாம். அடுத்த ஹார்மோன் நம்ம தொராசிக் பண்ணிட்டோம், மார்புக்கு வந்திருக்கோம். மார்புல இருக்கிற ஹார்மோனை பத்தி பார்க்கலாம். ஸோ தொராக்ஸ்ல தைமஸ் கிளாண்ட் இருக்கா, ஸோ அந்த கிளாண்டை பத்தி பார்க்கலாம். தைமஸ் கிளாண்ட். ஸோ தைமஸ் சுரவி பார்த்தீங்கன்னா
இது யாருடைய தூண்டல் அப்படின்னா நம்மளுடைய பிட்யூட்டரி தான் என்ன செய்யறாங்க, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே தூண்டி தூண்டி விடுறாங்க. ஓகேங்களா? ஓகே, கவனிங்க. இது எல்லாமே அடினோ ஹைபோஃபைசிஸ் செய்யறாங்க பிட்யூட்டரியுடைய மேல் பகுதி. இப்போ தைமஸ் கிளாண்ட் எங்க நம்ம உடம்புல பிரசன்ட் ஆகுது? தைமஸ் கிளாண்ட் partially endocrine and partially lymphoids. partially lymph அப்படினா என்ன தமிழ்ல? பகுதி அளவு நாளமில்லா சுரப்பியாகவும் பகுதி அளவு நிணநீர் சுரப்பியாகவும் செயல்படுது. பகுதி அளவு நிணநீர் சுரப்பியாகவும் பயன்படுது. எந்த சுரப்பி நோய் தடை காப்பு மண்டலத்துடன் தொடர்புடையது? which gland is related to the immune system அப்படினு क्वेश्चन கேட்டாங்கன்னா the thymus gland. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி நோய் எதிர்ப்பாற்றலை செய்யறது இந்த gland தான். சோ இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படினா it located heart and aorta behind the sternum. இதயத்திற்கு மேல அமைஞ்சிருக்கு. இந்த gland எங்க அமைஞ்சிருக்கு? நமக்கு இதயத்துக்கு மேல இந்த பைலோப்ல அமைஞ்சிருக்கிற ஒரு gland தான் the thymus gland அப்படினு சொல்றோம். இவங்க பாத்தீங்க அப்படினா இந்த thymus gland உடைய உரை பார்க்கலாம். thymus gland பாத்தீங்கன்னா fibrous capsule அப்படினு சொல்றேன். இத thymus gland அப்படினா thymus gland உடைய இந்த மேல் உரை இருக்கு இல்லையா, இது எதால ஆனதுன்னா fibrous capsule. இந்த மேல் உரைக்கு பேர் அப்படினா நாரிழை காப்சூல். அதால தைமஸ் உடைய மேல் பகுதி எதால ஆயிருக்கு? fibrous capsule, நாரிழை கேப்சூலால ஆனது. தென் இவங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பகுதியை பிரிக்கலாம். உள்பகுதி மெடுல்லான்னு சொல்லுவாங்க, வெளிப்பகுதியை கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வெளிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? கார்டெக்ஸ். உள்பகுதியை மெடுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைமஸ் சுரப்பி நம்ம உடம்புல 4 ஹார்மோன்களை வெளியிடுது. அந்த ஹார்மோன்கள்லாம் பாத்தீங்கன்னா தைமுலின், அப்புறம் வந்து தைமஸ் ஹியூமோரல் ஃபேக்டர், அப்புறம் தைமோபைட்டின், இந்த மாதிரி நிறைய ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம இதில் முக்கியமான ஹார்மோனை மட்டும் பார்க்க போறோம். என்னென்ன ஹார்மோன் அப்படின்னா தைமோசின். என்ன ஹார்மோனை பத்தி பார்க்க போறோம்? தைமோசின். தைமஸ் கிளாண்ட் முக்கியமான ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு பேரு தைமோசின். இந்த தைமோசின் ஹார்மோன் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது அதை பத்தி பார்க்கலாம். தைமோசின் கவனிங்க. தைமஸ் 4 ஹார்மோனை வெளியிடுது, அது முக்கியமான ஒரு வேலை இந்த ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல என்ன செய்யுதுன்னா differentiate the T lymphocyte cells and production of antibodies and produce immunity. நோய் எதிர்ப்பு நம்ம உடம்புல இருந்து நம்மளோட உடம்புல என்ன செய்யுது? T lymphocyte செல்களை வேறுபாடு அடைய செய்து நோய் எதிர்ப்பாற்றலை தூண்டுகிறது. அப்போ T lymphocyte செல்களை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கிளாண்ட் தான் இந்த தைமஸ் கிளாண்ட். ஓகேங்களா? இதே B lymphocytes பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? எலும்பு மஜ்ஜை. சரிங்களா? எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? எலும்பு மஜ்ஜை அப்படின்னா போன் மேரோ மேல ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. அப்போ இது என்ன செய்யுது? a differentiation the T lymphocytes of cells and produce production of antibodies to provide immunity. இது T lymphocyte செல்களை வேறுபாடு அடைய செய்து உயிர் எதிர்ப்பு பொருளை தூண்டி நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குகிறது. இதனால நமக்கு உடல்ல ஆரோக்கியம், நோய் வராம தடுக்குது. T lymphocyte செல்கள் இது பாத்தீங்கன்னா எங்க இருந்து உருவாகுது? இது WBC ல வர ஒரு செல் இல்லையா? சோ T lymphocyte எங்க உருவாகுறாங்க? தைமஸ் கிளாண்டும். B lymphocyte எங்க உருவாகுறாங்கன்னு கேட்டா எலும்பு மஜ்ஜையில உருவாகுறாங்க. அதனால இந்த கிளாண்ட் வந்து T lymphocyte ப்ரொடியூஸ் பண்ணி நோயில இருந்து பாதுகாக்குது இல்லையா? அதனால இதுக்கு ரெண்டு பேர் சொல்றாங்க. ஒன்னு the thymus gland is called as தைமஸ் சுரப்பியை நோய் தடை காப்பின் அரியணை அப்படின்னு சொல்றாங்க. throne of immunity அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? throne of immunity அப்படின்னு சொல்றாங்க. நோய் தடை காப்பின் அரியணை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது training school of T lymphocytes. தமிழ்ல T lymphocyte செல்களின் பயிற்சி பள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தைமஸ் சுரப்பி நோய் எதிர்ப்பு பொருளை தூண்டுவதால் இதை நோய் தடை காப்பின் அரியணை throne of immunity, அதுக்கப்புறம் T lymphocyte பயிற்சி பள்ளி training school of T lymphocyte அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க.
ஒரு ரீசன் தெரியுமா? வயசானவங்க இருக்காங்க, ஓல்ட் ஏஜ் பீப்புள் அதிகமாக அவங்க வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உடம்புல இவங்களுக்கு தீ லிம்போசைட்டினுடைய உற்பத்தி கம்மியாக இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். இதனால இவங்க அதிகமாக என்ன ஆகிறாங்க? சிக், நோய்வாய்ப்படுறாங்க. அப்போ எந்த சுரப்பி நோய் மண்டலத்தோட தொடர்புடையது, இம்யூன் சிஸ்டத்தோட ரிலேட்டட்னு கேட்டால் தைமஸ். Do you understand what I am saying? Okay. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? அட்ரினல் ஹார்மோனும் அடுத்தது லைன் பை லைனா மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்மோன் பத்தி பார்த்தோம். சொமட்டோட்ரோபிக்னா வளர்ச்சி ஹார்மோன், நம்ம உடம்புல செல் வளர்ச்சியை மாற்றம், உடல் வளர்ச்சியை மாற்றம், செல் மெட்டாபாலிசம், டிஷ்யூஸ் growth, ப்ரோன் growth இதெல்லாம் செய்யுது. புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது, புரதத்தை உற்பத்தி செஞ்சு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதனால இவங்க அந்த ஹார்மோன் குறைஞ்சதுன்னா டிராபிசம், குள்ளத்தன்மை, குழந்தைகளுக்கு ஹார்மோன் குறைஞ்சதுன்னா, அதே குழந்தைகளுக்கு அதிகமா செக்ரெட் ஆச்சுன்னா ஜிஜாண்டிசம், அசுர வளர்ச்சி. இதே அடல்ட்டுக்கு அதிகமாச்சு அப்படின்னா அக்ரோமெகலி வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தைரோட்ரோபிக் ஹார்மோன் பார்த்தோம். டிஆர்ஹெச்னு சொல்ற தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் வந்து TSH உற்பத்தி செய்து TSH T4 ப்ரொடியூஸ் பண்ணுது. T4ங்கிறது பாத்தீங்கன்னா மேஜர் மெட்டபாலிக் ஹார்மோன், அதிக முக்கிய வளர்ச்சிதை மாற்ற ஹார்மோன் சொல்றோம். பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஆளுமை ஹார்மோன் சொல்றோம். இவங்களுக்கு வந்து ரத்தத்தில் அயோடின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, அப்புறம் மெட்டபாலிசம் எல்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தோம். இதே 2 வகையை நோயா பிரிச்சோம், ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் பிரிச்சோம். ஹைப்போனா ஹார்மோன் கம்மியாச்சுன்னா ஹைப்போ, என்னென்ன வருது? ஹைப்போல மிக்ஸிடிமா, இது பெரியவங்களுக்கு கிரிட்டினிசம், குழந்தைங்களுக்கு தைராய்டு டிசார்டர், பிரெக்னன்சி தைராய்டுன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் காய்டர், எளிய காய்டர் அப்படின்னு சொல்லலாம். தென் ஹைப்பர் தைராய்டிசம் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வருது? ஹைப்பர் தைராய்டிசம் இவங்களுக்கு எக்ஸோதால்மிக் காய்டர், யாருக்கு வேணாலும் வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம், சின்னவங்களுக்கு வரலாம். இந்த ஹார்மோன் அதிகமாக உற்பத்தியானா ஏற்படுற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ப்ரோட்ரூஷன், அதுக்கப்புறம் PTH பார்த்தோம். PTH பார்த்தா பேராதைராய்டு ஹார்மோன், இவங்க சீப் செல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சிபிள் செல்ஸ் செக்ரெட் ஆகுது. PTH பார்த்தீங்கன்னா உடம்புல கம்மியாச்சுன்னா டெட்டனி, அதே பேராகார்பன் அதிகமாச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகள் உடையும் தன்மை வந்து பெரியவங்கள்லன்னு பார்த்தோம். தைமோசின் பார்த்தோம், தைமஸ் கிளாண்ட் செக்ரெட் பண்றாங்க, இதயத்துக்கு மேலே இருக்காங்கன்னு பார்த்தோம். அவங்க தைமோசின் ஹார்மோனை செக்ரெட் பண்றாங்க. இது இந்த கிளாண்ட் தான் T லிம்போசைட் செல்லை உருவாக்குறவங்களா இருக்காங்க. அதனால இது வந்து மனித உடலுடைய இந்த செல்களை வேறுபாடு அடைய செய்து நோய் எதிர்ப்பாட்டை தூண்டுது, ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடக்ஷன் பண்ணி இம்யூனிட்டியை கொடுக்குது. அதனால இந்த வந்து இம்யூன் சிஸ்டத்தோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். அதனால இதுக்கு என்ன பேரு? த்ரோன் ஆஃப் இம்யூனிட்டி, நோய் தடை காப்பின் அரியணை. இன்னொரு பேரு ட்ரைனிங் ஸ்கூல் ஆஃப் T லிம்போசைட், T லிம்போசைட்டின் பயிற்சி பள்ளின்னு சொல்லி அழைக்கிறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம மற்ற இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.